தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். டெல்லியின் ரோஹிணி பகுதியில் டெல்லி காவல்துறை குற்றப்பிரிவும் பீகார் காவல்துறையும் இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையில் பீகாரைச் சேர்ந்த மிகவும் தேடப்படும் கேங்ஸ்டர்கள் 4 பேர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். வரவிருக்கும் பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன் பெரிய குற்றச்செயலை செய்ய அந்த கும்பல் திட்டமிட்டதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. டெல்லி மற்றும் பீகார் காவல்துறை இணைந்து நடத்திய இந்த என்கவுண்டர் இன்று அதிகாலை சுமார் 2:20 மணியளவில் ரோஹிணி பகுதியில் உள்ள பகதூர் ஷா மார்க்கில் நடந்துள்ளது. ரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர்களை காவல்துறை குழு இடைமறிக்க முயன்றபோது அவர்கள் காவல்துறையினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதற்கு பதிலடியாக காவல்துறை சுட்டதில் இருதரப்புக்கும் இடையே கடுமையான துப்பாக்கி சண்டை நடந்தது. துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த 4 ரவுடிகளும் ரோஹிணியில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு அவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். கொல்லப்பட்டவர்கள் பீகாரின் மிகவும் தேடப்படும் கும்பலான ரஞ்சன் பதக் கும்பலை சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கும்பலின் தலைவரான ரஞ்சன் பதக், பிம்லேஷ் மக்தோ, மனிஷ் பதக் ஆகியோர் பீகார் மாநிலம் சிதாமர்கியை சேர்ந்தவர்கள் என்றும் அமன் தாக்கூர் என்பவர் டெல்லியின் கார்வால் நகரை சேர்ந்தவர் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த 4 பேரும் பீகாரில் கொலை மற்றும் கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு கொடூரமான குற்ற வழக்குகளில் தேடப்பட்டு வந்தவர்கள் என்று டெல்லி காவல்துறை குற்றப்பிரிவு துணை ஆணையர் சஞ்சீவ் யாதவ் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு டெல்லி மற்றும் பீகார் காவல்துறையின் உயர் அதிகாரிகள் வந்து ஆய்வு மேற்கொண்டனர். தடயவியல் மற்றும் குற்ற சம்பவ ஆய்வுக் குழுவினர் வரவழைக்கப்பட்டு மேலும் விசாரணை நடைபெற்று வருகிறது.